Hello friends, welcome back to my channel. Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான chicken gravy. சிக்கன்னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அந்த கிரேவி ரொம்ப ஈஸியா சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நீங்க பிகினர்ஸா இருந்தாலோ இல்ல பேச்சுலரா இருந்தா கூட உங்களுக்கு செய்யிறதுக்கு இந்த கிரேவி ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? அப்ப மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல உள்ள bell icon-ஐ கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு தேடி வரும். இப்போ இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். சிக்கன் 3/4 கிலோ, அப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 அல்லது 3 பீஸ், வெங்காயம் பேஸ்டா அரைச்சி 1 கப், தக்காளியும் நல்ல பேஸ்டா 3/4 கப், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பேஸ்ட் 1 கப், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 2 டீஸ்பூன், மிளகு தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை கொஞ்சம் நல்ல பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு அதில் பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, கல்பாசி, கொஞ்சோண்டு பிரியாணி இலை. இது இந்த ஸ்பைசஸ்லாம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது மட்டும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதில் என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. அது நல்லா வறுபட்டதும் இப்போ இதில் நம்ம வெங்காயம் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன வெங்காயம் பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல்லாம் நல்லா போகணும். அது போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா வற்றி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்ல தக்காளி கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் அதுக்கப்புறம் இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் இது 3 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மிளகாத்தூள் அதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது நார்மலான ஒரு காரத்தில் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தூக்கலாக அந்த ரெசிபிக்கு வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்து பாருங்கள், இந்த ஆயில் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். சிக்கன் பீஸஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இந்த மசாலாவோட கோட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த சிக்கனோட அந்த மசாலா எல்லாமே கோட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸ்லேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், அதுக்கும் நல்லா தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். அதை நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணதான். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். போதும், சிக்கன் சூப்பராக வந்துடும்.
பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு. அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு வந்து இந்த கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் நமக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நல்ல பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான ஈஸியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.